நம்ம ஆட்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சிட மாட்டேன்றாங்க. நல்ல பாட்டு எழுதியிருக்கிறாங்க, நீங்க சொல்ற ஒரு 2 பாட்டு ஹிட் ஆகும், அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த எழுதுன 100 பாட்டு அதே ஜானர்ல இருக்கும், அதே ஸ்டைல்ல இருக்கும். ஜனங்களுக்கு போர் அடிச்சிடும் அதுக்கப்புறம். ஆனா அடுத்து இப்ப நீங்க முதல்லலாம் ஒரு ஜெனரேஷன் மாறுது 10 வருஷம் ஆகும், 10 வருஷம் 20 வருஷம். இப்ப அப்படி கிடையாது, 3 வருஷத்துக்கு ஒருக்க ஜெனரேஷனல் சேஞ்ச் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா வேர்ல்ட்லி பீப்புள், செக்குலர் ஆட்கள் வந்து புது புது ஜானரா இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவன் எழுதுல லிரிக்ஸ் தான் அசிங்கம், ஆனா அவன் போடுற மியூசிக் ரசிக்கிற மாதிரி தானே இருக்கு. மியூசிக் மதம் கிடையாதுல்ல, மியூசிக்ல நல்ல மியூசிக் கெட்ட மியூசிக் எல்லாம் கிடையாது. ஏன்னா சிலருக்கு ஸ்லோ மியூசிக் பிடிக்கும், பேலட் டைப்ல பிடிக்கும், சிலருக்கு ராக் மியூசிக் பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிக்கும். அவன் அப்டேட் பண்றான்ல, நம்ம ஏன் அப்டேட் பண்றது இல்ல? நம்ம அப்டேட் பண்ணாம இருக்கிறது தான் சபையோட வளர்ச்சிக்கு பெரிய தடையே. சோ அவங்க அப்டேட் பண்ணாதனாலதான் அந்த இது வரலன்றீங்களா? டெஃபினட்டா இல்ல, அதாவது கடவுளுடைய பிரசன்னம், வார்த்தை எல்லாமே இருக்கு. ஆனா கடவுளே உங்களை அப்டேட் பண்ண எதிர்பார்க்கிறாருன்ற அவர் இல்லாம இல்ல. இன்னொரு 500 வருஷம் ஆனாலும், இன்னொரு 10,000 வருஷம் ஆனாலும் கடைசி வரைக்கும் இந்த பைபிள் தான், இந்த வார்த்தை தான், இந்த கான்செப்ட் தான் நம்ம பாட போறோம். புது வாழ்வு தந்தவரே தான், அது கிருபை மிகுந்தவரே தான், அவர் நல்லவர், அதுதான் பாட போறோம். பட் ஸ்டைல மாத்துங்கன்றோம். நீங்க ஒரே ஆளுதான், பிரவீன் பிரதர் ஒரு ஆளுதான். ஆனா பிரவீன் பிரதர் டெய்லி இதே பேண்ட் சட்டையை போட்டு 30 வருஷம் தெரிஞ்சாருன்னா கண்டிப்பா சட்டையை மாத்துறீங்கல்ல. பைபிள் இதுதான். நம்ம வந்து மெசேஜை மாத்தல, மெத்தட தானே மாத்துறோம்.